Hello guys, welcome to ZX India. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது IPL Auction 2025 டே 1 அண்ட் பார்ட் 1. இதில் மொத்தம் 10 டீம் பங்கேற்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷாதை எடுத்துறாரு. பட் நியூ ஆக்ஷன் யாரும் வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் பேஸ் பிளேயர் 2 crores அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பிட் பண்ணதும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் உள்ளே பூந்துக்கிறாங்க. மாறி செம்ம பிட் நடக்குது. கிட்டத்தட்ட 12.75 crores வரைக்கும் செம்ம பிட் போகுது. 12.75 crores உள்ளே வராங்க SRH. 12.75 15.75 வரைக்கும் போகிறாங்க. 15.75 crore SRH பிட் பண்ணி சோல்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் திருப்பி பஞ்சாப் கிங்ஸ் தன்னோட ஆர்டிஎம்ஐ யூஸ் பண்ணுறாங்க. ஆர்டிஎம் யூஸ் பண்ணப்போ SRH தன்னோட ஹையஸ்ட் பிட் 18 crores அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அப்செட் பண்ணி தன்னோட டீமுக்கு ஹர்ஷ்தீப் சிங்கை சேர்த்துக்கிறாங்க. செகண்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம கைசோர் ரபாடா பேஸ் பிரைஸ் 2 crores அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செம ஃபாஸ்ட் பவுலர். இவர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஆர்சிபி டைட்டன்ஸும் செம பிட் பண்ணுறாங்க. ஆர்சிபி எப்படியோ எடுத்தே ஆகணும் ஒத்த காலம் நிற்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜெயின்ஸ் கொஞ்சம் கூட குறைச்சி இல்லாமல் கேட்டுக்கிறாங்க. நடுவில் பஞ்சாபும் பூந்துக்கிறாங்க. எங்களுக்கும் வேணும் ரபாடா மாதிரி ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்க. பட் ஆனால் ஃபைனல் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா குஜராத் டைன்ஸ் பார்த்தீங்கன்னா 10.75 crores ரபாடாவை எடுத்துடுறாங்க. அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் செம பிக்காக இருக்கும். ஏன்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் 2 பேர்த்துக்குமே கேப்டன்ஷிப் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் 2 பேருமே செம வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் டெல்லி கேப்ஸும் பஞ்சாப்பும் செம்மையாக மோதிக்கிறாங்க. பெரிய அமௌண்ட் வருது. திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா 16 கோடி வரைக்கும் செம்மையாக போயிருக்காரு. கடைசியில் 26.75 கோடிக்கு பஞ்சாப் பிட் பண்ணியிருக்காங்க. நம்ம மொட்டை சார் என்ன பண்ணுறாருன்னு தெரில. அவர் எடுப்பாரா? எனக்கு தெரிஞ்சு எடுக்க மாட்டார் ஷோராக. அதே மாதிரி தான் அவர் எடுக்கலை. மெகா ஆக்ஷனில் இது வரைக்கும் அதிகமாக வேலை போனது நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் தான். 26.75 crores. அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலாண்டை சேர்ந்த ஜோய்ஸ் பட்லர். இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பட் செம ஹிட்டர். கடைசி வரைக்கும் எப்பேற்பட்ட மேட்ச் வந்து சூப்பராக முடிப்பார். இதுக்கு யார் கிளாஸ் அடிச்சிருக்காங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப், ஜெயின்ஸும் கூட உள்ளே வந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பஞ்சாப் திருப்பி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. பட் அவங்களால எடுக்க முடியல. அதே மாதிரி ஜெயின்ஸும் விடுற மாதிரி தெரியல. அவங்களுக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. பட் டைட்டன்ஸ் உள்ளே பூந்து எங்களுக்கு இங்கே அடிச்சே ஆகணுங்கிறதுக்காக 15.25 கோடி ரூபாய்க்கு எடுத்துருக்குறாங்க. செம பிக். அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம மிச்சல் ஸ்டார்க். லாஸ்ட் ஐபிஎல்லே பெரிய வேலைக்கு தான் போனார். ஆனால் சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. இந்த டைம் யார் எடுக்குவாங்கன்னு தெரில. பட் நம்ம டெல்லி மாமா இவரையும் 11.25 கோடிக்கு எடுத்திருக்காரு. இது எனக்கு தெரிஞ்சு பெரிய பிக் இல்லை, மோசமான பிக். அடுத்த பிளேயர் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம ரிஷப் பண்ட் வந்திருக்காரு. அவர் பேரை சொன்னவொடனே கேலரிக்கில் எல்லா ஆடியன்ஸுமே உற்சாகம் பண்ணி எல்லாமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் எல்எஸ்ஜி ஓனர் சைடில் பார்க்கும்போது இவர் எப்படியும் நாங்கள் பிக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுல தான் பார்க்குறாரு. ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் நமக்கு அப்படிங்கிற உணர்வில் தான் இருக்காங்க. அதே மாதிரி ஆர்சிபியும் விடுற மாதிரியே தெரியல. கடைசி வரைக்கும் போராடிட்டு தான் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சும் உள்ளே பூந்து எங்களுக்கும் பண்ணிட்டு தேவை அப்படிங்கிறது உள்ளே பூந்து எங்களுக்கு தான் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி எல்எஸ்சி அடித்து 20.25 கோடி ரூபாய்க்கு சோல்டும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் இருக்குது. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் யோசிச்சுட்ருக்காங்க. இதை ஆர்டிஎம் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் நம்ம மொட்டை மாமா. இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க 20 கோடியே காடாக எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்க. நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோ ஆமாம் நாங்கள் ஆர்டிஎம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல எல்எஸ்ஜி லைட்டாக அப்செட் ஆகிட்டாங்க. பட் இதுக்கு மேலே அவங்க விடுற மாதிரியே தெரில. எவ்வளோ கேட்டாங்கன்னா 27 கோடி ரூபாய்க்கு ரிஷப் பண்ணிட்ட கேட்க. ஆனால் மாமா இல்லைப்பா அந்த அளவுக்குலாம் கட்டுப்படியாகாது, நாங்கள் வெளியேறிக்கன்னு சொல்ல 27 கோடி ரூபாய்க்கு எல்எஸ்சிக்கு போகிறாரு பண்ட். நம்ம அடுத்த பிளேயர் பார்த்திங்கன்னா நம்ம முகமது ஷமி, ஃபாஸ்ட் பவுலர். லாஸ்ட் இயர் கொஞ்சம் இன்ஜூரி காரணமாக இருந்தார். பட் இந்த வருஷம் ரெக்கவர் ஆகிருக்காரு. நம்ம நினச்ச மாதிரியே சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸும் உள்ளே வந்து அவங்களும் பிக் பண்ணி செம போட்டி போயிட்டுருக்கு. எஸ்ஆர்ஹெச் உள்ளே வந்திருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் உள்ளே வந்து 10 கோடி ரூபாய்க்கு போயிருக்காங்க. பட் ஆனால் 10 கோடி ரூபாய்க்கு மேலே யாருமே எதுவுமே ஷமியை கேட்காதங்காட்டி எஸ்ஆர்ஹெச்சுக்கு போகிறாரு நம்ம முகமது ஷமி. இது மூலமாக எஸ்ஆர்ஹெச் செம பவர் ஆகிருக்காங்க. பேட்டிங் கிட்ட இருக்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஷமியும் வந்துட்டார். சூப்பர் தான் எஸ்ஆர்ஹெச். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டேவிட் மில்லர், செம ஹிட்டர். டைட்டன்ஸ் வந்து திரும்பி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆர்ஆர் பிக் பண்ணியிருக்காங்க. சேலஞ்சர்ஸ் வந்து செமையாக போட்டி போடுறாங்க டைட்டன்ஸ் கூட. செம பிக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்சிபி எனக்கு இவங்களாச்சும் கூட கோலி கூட விளையாட ஆள் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் ஜெயின்ஸ் இவங்களையும் பிக் பண்ணிட்டாங்க 7.25 கோடிக்கு. எப்படிங்க ஒரு இத்தனை காசு இருக்குது? சரி 7.5 கோடிக்கு பிக் பண்ணியிருக்காங்க. செம பிக்கு ஜெயின்ஸ் தான் இந்த வருஷம்.
அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம சேகல் வந்திருக்காருங்க. செம. நம்ம ஸ்பின் பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் பிக் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு சேகல் வேணும் அப்படின்ட்டு. ஆனால் ஜெயின்ஸ் நான் இவனையும் விட மாட்டேன், சேகலும் எங்களுக்கு தான் அப்படின்னு உள்ளே வராங்க. பட் ஜெயின்ஸ் வர மாதிரி தெரில. பாருங்களேன், பின்னாடி எஸ்ஆர்ஹெச் வந்துட்டாங்க. குறுக்கால இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து எனக்கு சேகல் வேணும் கேட்க 18 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கேட்க எஸ்ஆர்ஹெச்னால முடியங்காட்டி குவிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பஞ்சாப்க்கு சேகல் போயிடுறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம முகமது சிராஜ் வந்த உடனே சிஎஸ்கே பிக் பண்ணுறாங்க. டைட்டன்ஸ்க்கு வந்து கூட கிளாஷ் பண்ண தயாராகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே சிஎஸ்கே பிட் பண்ண தயாராக வேணாம்ப்பா, நீ அந்த அளவுக்கு தான் இப்போ ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி. பட் ராயல்ஸ் குறுக்கால வந்து எனக்கு வேணும் நிற்க கடைசியில் டைட்டன்ஸ் வந்து 12.25 கோடிக்கு தூக்கிட்டு ஓடிடுறாங்க. அடுத்தது நம்மளோட லிவிங்ஸ்டனை கடத்தில் இருக்கிறாங்க. லிவிங்ஸ்டனை பார்த்த உடனே எல்லாருமே குஷியாகிடுறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் குறுக்கால வந்து இதை நான் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஃபஸ்ட் நாங்கள் முக்கியமான பிளேயர்ஸ் யாருமே பிக் பண்ணல. ஸோ நாங்கள் லிவிங்ஸ்டன் நாங்கள் எடுத்தே ஆகணும், இல்லாட்டி எங்கள் ஃபேன்ஸ் எதை கொண்டாடிப்பாங்க எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லி எடுக்க ஃபுல் மும்பரமாக டெல்லி கூட போட்டி போடுறாங்க. குறுக்கால சிஎஸ்கே வந்து நீங்கள் அடி வாங்குற சகஜம் தான் ஆர்சிபி அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டு ஓடிடுறோம் அப்படின்னு சொல்லி லிவிங்ஸ்டன் கூட போட்டி போட்டு நிற்க ஆர்சிபிக்கும் சென்னைக்கு செமையாக போட்டி போகுது. கிட்டத்தட்ட 7.25 கோடி ரூபா வரைக்கும் சென்னைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8.25 கோடிக்கு ஆர்சிபி லிவிங்ஸ்டனை எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேஎல் ராகுல் மிகப்பெரிய வேல்யூ போக எதிர்பார்த்தா நைட் ரைடர்ஸும் ஆர்சிபியும் போட்டி போடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் 14 கோடிக்கு டெல்லி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆர்சிபி கண்டிப்பாக பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்துருக்கலாம். அடுத்ததாக நம்ம புரூக்ஸை களத்தில் இருக்கிறாங்க. சிஎஸ்கே உள்ளே வந்து புரூக்கை தூக்கலான்னு நினைக்கும்போது நம்ம டெல்லியிலேருந்து மொட்டமாக வந்து புரூக்ஸ் எனக்கு தான் அப்படின்னு 6.25 கோடிக்கு கேட்க சென்னை வந்து விலகிடுறாங்க வேண்டான்னு. ஆனால் புரூக்ஸ் எடுத்தோன்னே அந்த டெல்லி டீம்ஸ் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ சந்தோஷம்னு பாருங்கள். கேஎல் ராகுலுக்கெல்லாம் சந்தோஷம் இவங்களுக்கு காட்டுறாங்க. அப்படி என்ன தான் இருக்குதோ. அடுத்ததான் நம்ம ஆடம் மார்க்கம் இறக்குறாங்க. ஆடம் மார்க்கம் பேஸ் ப்ரைஸ் வந்து 2 கோடி அனௌன்ஸ் பண்ணோன்னு யாருமே கேட்கல. சரி இதுதான் சான்ஸ் நம்மகிட்ட பர்ஸில் பணம் முடியுன்னு லக்னோ எடுத்துக்கிறாங்க. ஆனால் லக்னோக்கு செம லக்கு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சித்தப்பா கான்வே களத்தில் குதிக்க விட சிஎஸ்கே இதுக்கு தான் குறி வச்ச மாதிரி இருக்காங்க. குறி வச்சா யாரை விழணும்னு அவங்க விழ வைக்க கரெக்டாக விழுந்தார் சிஎஸ்கேக்கு டெவான் கான்வே 6.25 கோடிக்கு. அடுத்ததாக ராகுல் திரிபாதி களத்தில் இறக்கி விட பேஸ் ப்ரைஸ் 75 lakhs அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சிஎஸ்கே பிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் கூடவே நைட் ரைடர்ஸும் விடாமல் காம்படிஷனுக்கு வராங்க. ஆனால் விடாமல் சிஎஸ்கே எடுத்தே ஆகணும் திரிபாத்தியை அப்படின்ட்டு 3 கோடி 40 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. பட் இந்த அளவுக்கு அவர் இந்த அளவுக்கு ஒருத்தானே எனக்கு தெரியல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜேக்கி மாஸ்டரை களத்தில் இறக்கி விட்றாங்க. பஞ்சாப் வந்து இவர் எப்படியாச்சும் பிக் பண்ணுற மும்மரமாக களத்தில் இருக்கிறாங்க. பட் கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஜெயின்ஸு குறுக்கால வந்துடுறாங்க. ஜெயின்ஸ் வந்து பஞ்சாப் கூட செம டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 5.5 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் எடுத்துடுறாங்க. பட் ஆனால் அவங்க ஆர்டிஎம்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து எப்போ வேணால் ஆர்டிஎம் கேட்கலாம். தூங்கிட்டு இருந்த டெல்லி கேபிட்டல்ஸ் திடீர்னு எழுந்திரிச்சு எப்பா என்னப்பா நாங்கள் ஆர்டிஎம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்க எங்கேயும் எடுவாக்கலாம் அப்படின்னு சொல்லி 9 கோடி ரூபாய்க்கு அவங்க அனௌன்ஸ் பண்ண 9 கோடி ரூபா தானே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சிரித்த வாக்கிலே கை தூக்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருந்தாலும் செம்மையாக பிக் பண்ணிடுறாரு டெல்லி கேபிட்டல்ஸ் மாமா. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனது பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேலை ஆக்ஷனில் களமிறக்குறாங்க. ஹர்ஷல் பட்டேல் வந்த உடனே இவர் பிக் பண்ணி ஆகணும் சன்ரைசர்ஸ் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்படுது. ஸோ ஹர்ஷல் பட்டேலை விக்கெட் டேக்கரை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க. பட் கூடவே பஞ்சாப்பும் செம பிட் பண்ணி கேட்குறாங்க. திட்டத்தட்ட அவர் 6.25 கோடி ரூபா வரைக்கும் போயிடுறாரு. கடைசியில் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி இவங்க பஞ்சாப் கேட்க இதுக்கு சன்ரைசர்ஸோட இது பார்த்திங்கன்னா 8 crores பிட் பண்ணுறாங்க. பட் அந்த அமௌண்ட்டை வந்து பஞ்சாப்னால் ஏற்றுக்க முடியாது காட்டி 8 crores சன்ரைசர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஹர்ஷல் பட்டேலை. அடுத்தது பார்த்திங்கன்னா களத்தில் வந்தது யாருன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா. பேஸ் ப்ரைஸ் 1.5 கோடிக்கு அனௌன்ஸ் பண்ண சிஎஸ்கே வந்துட்டு. ஆனால் என் ரச்சிக்குட்டி நான் எடுத்தே தேர்வு பண்ணிக்க பஞ்சாப் கிங்ஸ் இது என்னால் விட மாட்டோம், ரச்சின் எங்களுக்கு தான் சொல்லி பிட் பண்ண பெரிய அமௌண்ட்டுக்கு போவார்னு நினச்சா 3.20 கோடிக்கே சிஎஸ்கே வெளியே போயிட்டு பஞ்சாப் வந்து சோல்வ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் சென்னையோட ட்ரிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தன்னோட ஆர்டிஎம் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்டிஎம் யூஸ் பண்ணி கேட்க பஞ்சாப் பண்ணி என்ன பிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைப்பீங்க. பல்கான அமௌண்ட் போவான்னு பார்த்தா இந்த கோமாளி பிரீத்தி ஜிந்தா ஒரு 4 கோடி கேட்க நான் அவங்க கூட உங்களுக்கு என்னமோ எதுவும் நினச்சேன், 4 கோடி தானே நான் ஈஸியாக பிக் பண்ணின்னு சொல்லி பிக் பண்ணுறேன். அப்போவே அவங்க ரச்சின் ரவீந்திராவை சிஎஸ்கேக்கு எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்த உடனே பஞ்சாப் டீம் மெம்பர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
இவங்க ஆக்சுவலி எடுத்த உடனே மொத்த பஞ்சாப் டீமும் பயங்கரமாக சோகமாயிட்டாங்க. 4 கோடி ரூபாய் கிட்ட கொடுத்துட்டோமேனு. அதுக்கப்புறம் நம்மளை கடைசியாக ரிலீஸ் பண்ணது நம்ம ரவிச்சந்திரன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா. இவருக்காக வந்த உடனே அங்கே கேலரி இருந்த ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஆரவாரம் பண்ணாங்க. ஏன்னா இவங்களை சிஎஸ்கே எப்படி எடுத்துன்னு அவங்களுக்கு தெரியும். சிஎஸ்கே அதே மாதிரி எடுத்த உடனே அவங்க பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செம போட்டி போயிட்டு இருந்துச்சு ராஜஸ்தான் கூட. கடைசியாக பார்த்தீங்கன்னா 9.25 கோடிக்கு சிஎஸ்கே பிக் பண்ண அந்த ரூபாய் கட்டுப்படியாக ராஜஸ்தான் பேக் அடித்தாங்க. ஆனால் செம பிக்குன்னு ரொம்ப குஷியாக இருந்தாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். மற்ற எந்த பிளேயருக்கும் இல்லாத ஆர்ப்பாட்டம் பற்றி இந்த இதுக்கு செம்மையாக ஹேண்ட் ஷேக் பண்ணி எல்லாருமே மகிழ்ச்சி பரிமாறிட்டாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் 1 முடியுது. லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்களுக்கு போட்டுறேன்.